ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வெஜ் முட்டை பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது கேரட், பீன்ஸ், தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, முட்டை எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கிறலாம். கடுகு, கருவேப்பிலை, நம்ம பொடியாக நறுக்கி வச்ச எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் எல்லாம் ஒன்றா வதங்கும். குழந்தைங்க இப்போ கேரட் பீன்ஸை சாப்பிட்லேன்னா அந்த மாதிரி முட்டையில் போட்டு பொரிச்சு கொடுங்க, அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விட்டுக்கிறலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறலாம். கிளறிக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ வதங்கிருச்சு. ஒரு ஸ்பூன் பிரியாணி பொடி சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறிக்கோங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி விட்டுக்கோங்க. இப்போ சுவையான முட்டை பொரியல் ரெடி.